ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன். ஸோ ஃபஸ்ட் மிட்டமுக்கான டைம் டேபிள் வந்துச்சு, நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சென்னை டிஸ்ட்ரிக்கு. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக் இப்போ ஆல்டர்னேட்டிவ் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து கொஞ்ச நாளில் வந்துடும். ஐ திங்க் வந்து இந்த வாரமே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஜூலை செகண்ட் வீக் இவங்களுக்கு பாருங்கள் 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்குமே அந்த டேட்டில் தான் 16, 17, 18 அந்த ரேஞ்சில் தான் 20க்குள்ளே ஃபஸ்ட் மிட்டம் வந்து நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 22க்குள்ளே முடிகிற மாதிரி ஒரு பிளானு. ஆனால் இது 21க்குள்ளே முடியுது. 22 சம்வாட் அதான் தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் முடிகிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்துடும், எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். ஸோ இந்த டைம் டேபிள் நம்ம ஏன் காட்டுற காரணம்னா அப்டேட்டட் டைம் டேபிள் அண்ட் ஆல்சோ அன்னைக்கு நம்ம காட்டினது வந்து மாற்றிருக்காங்க, ரிவைஸ் டைம் டேபிள் மாற்றிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இது எது காட்டுறோன்னா ஒரு பயத்துக்காக தான். எல்லாருமே நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ போடுறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நான் வருவேன், உங்களுக்காக திரும்பி வருவேன். கண்டிப்பாக வந்து சீனியர்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக உதவியாக இருக்குது. எல்லாத்துக்கும் 11th 12th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் போட்ட நம்ம சேனலில் பயாலஜி மட்டும் என்னால் 12th இன்னும் போடலை. இன்னைக்கு நைட்டு நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். 10th போடலான்ட்டு இருக்கேன். இப்போ 10th 11th 12th 3க்குமே சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மிட்டம் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி லாங்குவேஜ் மேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டு எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அண்ட் கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா 2 எக்ஸாம் தான். இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அண்ட் பயாலஜி 18ஆம் தேதி 2 எக்ஸாமு. ஆஃப்டர்நூனு, அதாவது 4 noon ஆஃப்டர்நூன் ஒன்று டைமும் போட்டிருக்காங்க பாருங்கள். தேர்டு பீரியடு 4th பீரியடு ஃபஸ்ட்டு 2 பீரியட் படிக்க கொடுத்துருவாங்க. அதுதான் ஆஃப்டர்நூனும் அப்படி தான். அந்த லாஸ்ட் 2 பீரியட் தான் எக்ஸாம், அப்படி தான் வைப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 11th வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு பயாலஜி, அதே மாதிரி மேக்ஸு லாங்குவேஜ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபிசிக்ஸு. அப்புறம் மண்டே ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஒரு கேப் வேறு 2 நாள் கேப் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு 2 நாள் லீவு. ஸோ எதுக்குமே லீவு கிடையாது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஃபிசிக்ஸ் 2 நாள் லீவு. எதுக்கு தானோ எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அடுத்த 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இதுதான் வந்து டைம் டேபிள். 16th வந்து இங்கிலீஷு சயின்ஸு, 17th வந்து இது, 18th வந்து இந்த 2 எக்ஸாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கும் அந்த தேர்டு பீரியடு 4th பீரியட் தான். அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 பீரியடு அப்படி தான் வைப்பாங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். 16ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. லாங்குவேஜ் மேக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரெண்டுமே. 17ஆம் தேதி வந்து இங்கிலீஷு சயின்ஸு. ஸோ அதனால் நான் இம்பார்ட்டன்ட் வந்து 2 நாளில் போட்டுருவேன் எல்லாமே, சரிங்களா. 18ஆம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் சோஷியல் சயின்ஸு. அப்போ சோஷியல் மட்டும்தான் இருக்கும். அப்போது சோஷியலுக்கு பரவாயில்ல, மீதி ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். இப்போது சொல்கிறேன் 11 to 12:30 தேர்டு பீரியடு 4th பீரியட் வைப்பாங்க. அதேமாதிரி மத்தியானம் லாஸ்ட் 2 பீரியடு அப்படி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மத்தியானம், இந்த எக்ஸாம் காலையில், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு படிக்கிறவங்க போய் 1 மார்க்லாம் பார்க்குறக்கும் டைம் இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன போர்ஷன்ஸ்னு பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 2 இயல், இங்கிலீஷில் 2 லெசனு. ஸோ இதே தான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். சாப்டர் 1 சாப்டர் 2 தான் சென்னைக்கு. அப்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் 3 சாப்டர் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அட்லீஸ்ட் 3 சாப்டர் படிச்சுவீங்க. ஃபிசிக்ஸில் 1, 2, 3 அதே தான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு இதே தான் 1, 2, 6, 7, 11. கம்ப்யூட்டர் சயின்ஸும் இதே தான் எல்லா டிஸ்ட்ரிக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது தான். பயோ பாட்னி ஃபஸ்ட் 2 லெசன், பயோ ஜுவாலஜி இந்த லெசன், அவ்வளோதான். ஸோ மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் 2 லெசன், இங்கிலீஷ்க்கு 2 லெசன், மேக்ஸுக்கு 2 லெசன் 2 சாப்டர், ஃபிசிக்ஸ்க்கு வந்து 3, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 4 லெசன் தான், 7வது லெசன் கிடையாது. இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 5 லெசன் இம்பார்ட்டன்ட் நீ போட்டுறேன். பயாலஜிக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். பயோஜாலஜிக்கு ஃபஸ்ட் 5 லெசன் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், படிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல் 1 இயல் 2 தமிழில், இங்கிலீஷில் வந்து ப்ரோஸு யூனிட் 1 யூனிட் 2 ப்ரோஸ் அண்ட் போயமு. சப்ளிமெண்ட்ரி இல்லைங்கிற மாதிரி தான் இங்கே காட்டுது, என்னன்னு தெரியல. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 4 4.1 4.2 அந்த ஜாமெண்ட்ரி மட்டும் பார்த்துங்க, சிமிலர் ட்ரையாங்கிள். யூனிட் 2ல் 2.1 2.8 முடி. யூனிட் 1ல் 1.1 1.5 முடியாங்க, தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாப்பா, சரிங்களா. சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் 2 லெசன், கெமிஸ்ட்ரியில் 7, 8 ஃபஸ்ட் 2 லெசன், பயாலஜியில் 12, 13, 14 ஃபஸ்ட்டு 3 லெசன். அதே மாதிரி சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் 2 லெசன், சிவிக்ஸில் 1 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன். ஸோ இதெல்லாமே அனைத்துமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்துடும், பயப்படாதீங்க. ஸோஃபார் இதுதான் உங்களுடைய டைம் டேபிள் அண்ட் போர்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். இதே மாதிரி போர்ஷன்ஸ் தான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கும். அதனால் இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சு வைங்க. தேங்க்யூ.